கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 24 வசனம் 25வது வசனம். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக மேன்மை பாராட்டப்படுவார்கள். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் அநேக இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க மாட்டி எந்த இடத்துல எனக்கு நீதி கிடைக்கலையா நியாயம் கிடைக்கலையே நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரிடத்துல நீங்க திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீதி கொடுப்பாரு. என்ன காரியத்துக்காக நீங்க போராடிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு அவர் நீதியை கொடுப்பாரு. உங்களுக்கு எரிச்சலா உங்களுக்கு விரோதமா செய்து கொண்டிருக்கிறவங்க யாவரும் வெட்கப்படுவாங்க. ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவாரு. நீங்க ஆண்டவர் மேல முழு விசுவாசமா நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.